திரு ராம்கி, உங்களோட பார்வை என்ன? இதோட அடுத்த கட்டம் திமுக என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுல எல்லாத்துலயுமே நான் கேட்கிறேன், கேம்பெயினா இருந்தாலும் சரி, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை எங்க இருந்து வருது, எதெல்லாம் அவங்க பண்ண வேண்டும்னு நினைக்கிறீங்க? இல்ல திமுக அவங்க கையாண்டது எல்லாமே பெரிய கனமான விஷயங்க. அதனால நம்ம திமுக கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவங்களுக்கு அவங்க மீள முடியாத தோல்வி தான் நான் சொல்லுவேன். அதனால அவங்க நிறைய யோசிக்க வேண்டியிருக்குது. நான் திமுக அண்ணா திமுக எங்க அந்த தப்பு நடந்திருக்கு, அதோட ஏதாவது ஒரு புள்ளி, தொடக்க புள்ளி, எந்த இடத்துல இது தவறா அவங்க கணிச்சிட்டாங்க? முதல் முக்கியமானது இந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் மக்கள் மனதில் இருக்குது அப்படிங்கறத அவங்க கணிக்க தவறிட்டாங்க. அதுதான் மேஜர். அதை தாண்டி ஜென்சி தலைமுறை வேறு விதமா பேசுது. இப்ப எனக்கு தனிப்பட்ட ஒரு வருத்தம் தான். நம்ம 5 ஆண்டுகள் நம்ம பேசுறோம், எவ்வளவு பெரிய கனமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பேசியிருக்கோம், ஆளுநருடைய ஒவ்வொரு மசோதா அனுபவிக்கப்பட்டதோ அந்த சிக்கலான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், பல மணி நேரங்கள் பேசியிருக்கோம். அது பல விஷயங்கள் பல பேருக்கு போய் சேரவே இல்லை. அப்படின்னா என்னன்னா, மக்கள் ரொம்ப லைட்டான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. இப்ப நீங்க 5 வருடங்கள் டீலிமிட்டேஷன்லாம் பேசினாங்க, 2 நாள் பெருசா திமுக மட்டும்தான் அதை குரல் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய லெவலில் போய் எந்த தாக்கத்தையும் எதுவுமே போய், அதாவது நீங்க ரொம்ப சீரியஸான பல விஷயங்கள், மாநிலத்துக்கு மாநில உரிமைக்காக உரிமை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லும் போது அது மக்கள் அதோடைய எசன்ஸ் அவங்க புரிஞ்சிக்கல. இப்ப நீங்க கடைசி நேரத்தில் ஒரு 5 மாதங்கள்ல அப்படியே டேக் டைவர்ஷன் மாதிரி விஜய் பேசுனதெல்லாம் இப்ப ஹைலைட் ஆயிடுச்சு. பாயசமான என்ன ஒப்பீடு அதெல்லாமே தெரியல. பட் அகைன் அவர் வெற்றி பெற்று விட்டார். நம்ம அதனால அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ அது வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜியா கொண்டாடுவாங்க. பட் நான் முக்கியமாக தேசிய கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அதாவது நீங்க பாஜக இவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள கட்சி, இந்தியாவிலே நம்பர் 1 கட்சி, நாங்கள் நிரந்தர கூட்டணி வச்சு அவங்க ஒரு நேஷனல் ஏஜென்சியோட இறங்குவோம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் தமிழ்நாடு அவங்க ரேடார்லே இல்லை. ஒண்ணுமே பண்ணாம காங்கிரஸ் 5 இடத்துல முன்னிலை இருக்குங்க. நீங்க அதிமுக கூட்டணியை கட்டமைச்சிலேருந்து ஒவ்வொரு நகர்வலுக்குமே பாஜக தான் காரணம்னு பேசினாங்க. செங்கோட்டையன் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்தா கூட அவர் டெல்லிக்கு போறாரு, அது பாஜக வர சொல்லியிருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட பாஜக காரணம்னாங்க. அதை அவங்க மறுக்கவே இல்லை. இதுதான் ஒரு பெரிய சிக்கல். பாஜக எதையுமே மறுக்கல. பேசினா பேசிட்டு போட்டோம், எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி, அப்படி எப்படி போயிட்டாங்க. பட் ஒண்ணுமே பண்ணாம ஒரு அமைதியா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. இப்ப விஜய் பத்தின அவரோட விமர்சனங்களா இருக்கட்டும், அவரோட பொதுவெளியில அவர் பத்தி நிறைய, அவர் திமுகவை நேரடியா எல்லா இடத்துலயும் இது பண்ணாரு. போட்டி எங்க 2 வருஷத்துக்கு தான் சொன்னாரு, ஸ்டாலின் சார்னு எல்லா இடத்துலயும் குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா அவர் விமர்சனம் வைக்கும் போது திமுக தரப்புல இருந்து பெரிய எதிர்வினை அப்படின்றது எதுவுமே பெருசா இல்லையே. அதுவும் இதுக்கு ஒரு இந்த செட்பேக் காரணம்னு புரிஞ்சுக்கிறதா? திமுக சொல்றீங்க, அண்ணா திமுக சொல்றீங்களா? திமுக தரப்பு திமுக பெரிய அளவில் இப்ப ஸ்டாலின் எந்த இடத்துலயுமே அவரை குறிப்பிட்டு எங்கேயுமே பேசல. முதலமைச்சரா இருந்த வரைக்கும் சரி, அவர் எங்க களத்துல எங்க பிரச்சாரத்துக்கு போனாலுமே எங்கேயுமே தாவேக்காவை குறிப்பிட்டு பேசல. ஈவன் கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு கூட திமுக ஸ்போக்ஸ் பர்சனா இருந்த எல்லாரும் பேசினாங்களே தவிர பெரிய தலைவர்கள் திமுகவை, அதாவது விஜய குறிப்பிட்டு விமர்சனம் செய்யவே இல்லை. அப்படி விமர்சனம் செய்யாததும் விஜயோட வளர்ச்சிக்கு ஒரு காரணமா அப்படின்னு? நிச்சயமா ஒரு காரணம். அதாவது திமுக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க தாவேக்காவை. அண்ணா திமுக கூட அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. உடனடியா அண்ணா திமுக நீக்கி ஏதாவது கணைகள் வந்ததுன்னா அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. ஆனா திமுக ரொம்ப எளிதாக கடந்து செல்ல நினைச்சாங்க. திமுகவுடைய அது ரொம்ப ஏதோச்சியா பண்ணதுல இல்ல, ரொம்ப பர்பஸாவே அவங்க செஞ்சது. கட்சி தலைமையிலிருந்து கடைமட்ட ஊழியர்கள் வரைக்கும் தாவேக்க சம்பந்தமான விஷயங்களை நேரடியாக கருத்து சொல்ல வேணாம், அதை கடந்து போயிடுங்க. வேணா அவங்களுடைய ஆதரவாளர் அனுதாபியில் வச்சு ஏதாவது கருத்து சொல்லலாம், அப்படியா நேரடியாக கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருந்தாங்க. ஆனால் அதிமுக எப்பெல்லாம் விஜய் அதிமுகவோட ஒரு நேரடியாக மோதும் போதெல்லாம் அப்போ அதிமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க, எடப்பாடி பதிலடியாக கொடுத்துருக்காரு. பட் அப்படிதான் இருக்கணும். நீங்க ஈஸியா தாவேக்கா ஒரு ஃபோர்ஸுங்கிறத எடப்பாடி முன்னாடியே உணர்ந்திருக்காரு. அதனாலதான் அவர் ஒரு பின்னடைவு, கரூருக்கு அப்புறம் ஒரு பின்னடைவு இருக்கும்போது அதை தனக்கு சாதகமாக்குறதுக்காக தான் கொடி அசைந்து விட்டது, கூட்டணிக்கு தயாருங்க மாதிரி சொன்னதெல்லாம் அது ஒரு ஃபோர்ஸா அவர் ஏற்கனவே அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. அது ஒரு முக்கியமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்ட்டு திமுக கணிக்க தவறி விட்டது. நான் என்ன சொல்றேன், எல்லாமே எப்படின்னா நீங்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு எல்லாமே, நான் திமுக ஸ்ட்ராட்டஜி இல்ல, அண்ணா திமுக மறைமுகமான ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருந்தது. எல்லாவற்றையும் பாஜக தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் மூவ் பண்ணாங்க. இது ஒரு சாதாரண லோக்கல் எலெக்ஷன், லோக்கல் கிரவுண்ட்ல விளையாட வேண்டியவங்க, லோக்கல் கிரவுண்ட்ல இருந்துக்கலாம். தேவையில்லாம தேசிய கட்சிகளோட தலையீடு இப்ப பாஜக எவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கெயினே கிடையாது. ஆக்சுவலா காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, ஆட்சியில் பங்கு தரணும், அதை பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் கொளத்தூர்ல 7வது சுற்று முடிவில் மு.க. ஸ்டாலின் 5500 வாக்குகள் வித்தியாசத்துல தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார்.
பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் 11வது சுற்றுல வந்து முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து அவர் காலையிலிருந்து முன்னிலையில் தான் இருக்கிறார், இதிலே இருக்கிறார். குளத்தூரை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து பேசல. இந்த எதிர்ப்பாளியோட உச்சம் சொன்னா அந்த குளத்தூர் நிலவரம் தான். ஏன்னா நீங்க 96க்கு அப்புறம் இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன். அதாவது நீங்க 96ல வெளிப்படையா ஊடகங்கள் விவாதித்தது ஜெயலலிதா அரசுடைய எல்லா விதமான விஷயங்களையும் பக்கமா எழுதி தள்ளினாங்க. பட் இன்றைக்கு வந்து ஒப்பீட்டு அளவில் அந்த அளவு கூட இப்போ நீ நடக்கல. இந்த ஆண்டுகளில் ஊடகங்களும் பெரும்பாலும் பேசவும் இல்லை, அதுவும் நிஜம்தான். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு செட்பேக் அப்படிங்கும்போது உண்மையிலே அவனுக்கு மக்களுடைய மக்களுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படையாக அவங்களுடைய உணர்வுகளை நம்ம பிரதிபலிக்க தவறிவிட்டோமோ அப்படிங்கிறது எனக்கு முதல்ல இருக்குது. அது நம்ம என்ன நினைச்சோம், இவ்வளோ கனமான விஷயங்களை பேசிட்டு இருந்திருக்கோம், மக்கள் போய் சேரணும். ஆனால் அவங்க வந்து எனக்கு லைட்டாக சொல்லுங்கள், ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். இப்போ சாதாரண படம் பார்க்க போகும்போது கூட நம்ம போய் படத்தோடைய உள்ள ஆஸ்பெக்ட்லாம் பேசியிருக்கோம். நீங்கள் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் கேட்குறது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவ்வளோதான். நீ அதுக்கு மாதிரி ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேணாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒன் லைனில் சொல்லுங்க. அது போன்றவர்கள் தான் அதிகமாயிட்டாங்க. அதனால வந்த ஒரு இம்பாக்ட் தான் ஆக்சுவலாக. இது உண்மையிலே யாரும் எதிர்பாராதான், இந்த அளவுக்கு செட்பேக்குங்கிறது யாரும் எதிர்பாராது தான். பட் இந்த எதிர்ப்பை அதிமுக பயன்படுத்திக்கொள்ள தவறிவிட்டது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் நிதானமாக ஒரு அடியாக எடுத்து வச்சாங்க. அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதுலாம் நம்ம வந்து பர்சன்டேஜ்லாம் வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும். நிச்சயமாக அந்த வந்து அமமுக வாக்குகள் அதிமுக வரல, அதுமாதிரி பாஜக வாக்குகள். ஏங்க மயிலாப்பூரே எடுத்துங்களேன், மயிலாப்பூர்ல அதிகமா லீடிங்ல தாவேகா லீடிங்ல இருக்குது. எப்படி இப்ப துறைமுகம் தொகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேர்பாபு 11,294 வாக்குகள் முன்னிலை. அவரை தொடர்ந்து சினோரா அசோக் 10,119 வாக்குகள் பின்னடைவு எடுத்திருக்காரு. ராயபுரம் மனோ அதிமுக இங்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ரைட், நீங்க மயிலாப்பூர் பத்தி மயிலாப்பூர் வந்து உண்மையிலே ஆக்சுவலா நீங்க எல்லாரும் கூடி முதல் முறையாக நிச்சயமாக தமிழிசை போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் முதல்ல அங்கேருந்து தான் வந்தது. தமிழிசை நிற்கிறார், அவருக்கு வந்து பாஜக ஆதரவு அதிமுக எல்லாமே கூடி வந்ததுக்கு. ஆனால் அதையும் மீறி அங்கே வந்து விசில் சத்தம் அதிகமாக கேட்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா மயிலாப்பூர்னா இயல்பாகவே அங்கே ஒரு பாஜகவுக்கு ஒரு ஆதார வாக்கு வங்கி இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து கரெக்டாக தமிழிசைக்கு வரலையா, அது எத்தனை சதவீதம் போய் விசில் பக்கம் போய் மயிலாப்பூரை பத்தி பேசிருக்கோம். அந்த நிலவரத்தை நம்ம பேசிடலாம். மயிலாப்பூர்ல ராமன் தான் தமிழக வெற்றி கழகத்தோட பொருளாளர் ராமன். அவர் வந்து 24,803 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு. வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 10,810 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் இருக்காரு. 2வது இடத்துல மயிலை வேலு திமுக, அவர் வந்து 13,993 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 3வது இடத்தில் தமிழிசை இருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 13,198, கிட்டத்தட்ட 11,605 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறார். இல்ல இதுல பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களை போன்ற தலைவர்கள்லாம் இட்ஸ் ஹை டைம் டு ரிட்டையர். நான் ஓப்பனாவே சொல்லல, ஏன்னா அவங்க ஒரு கவர்னரா இருந்துட்டு இல்ல நான் ஓப்பனா சொல்ல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு சில சமயம் புது